தம்பிங்களா, நாங்க 3 டே சாம்பிள். ஏப்பாப்பா வீட்டுல சொன்னியா 3 நாள் ட்ரையல் இருக்கு, சாம்பிளிங்க, ஃப்ரீ சாம்பிளிங் வந்து பாக்குறியா? தம்பிங்களா, திங்கக்கிழமை ஆரம்பிச்சிருச்சு, இந்த வாரம் பூரா தீபாவளிலே ஓடிடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான்லாம் தீபாவளி அன்னைக்கு கூட வேலை பார்த்துருக்கேன். இப்போ நீங்க ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அந்த முதலாளி அந்த கம்பெனி நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இப்போ நாங்கள் இப்போயும் தீபாவளி கூட வேலை பார்ப்போம்னு வச்சுக்கோங்க, தீபாவளி அன்னைக்கு கூட வருவோம். ஆனால் நம்மள நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம், மைண்டில் இன்னைக்கு போட்டுருவோம். என்ன போட்டுருவோம்னா, அவள் தான் இனிமேல் தீபாவளி முடிஞ்சு போச்சு, இந்த வாரம் பூரா லீவு, அடுத்த வாரம் பூரா லீவுனா 15 நாள் போயிடுச்சு. 15 நாள் ரெஸ்ட் விட்டா உடம்பு என்ன ஆகும், அந்த நிர்வாகம் என்ன ஆகும், ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் குறைஞ்சிருது. ஸோ ரெஸ்ட் விடாதீங்க. நான் சனிக்கிழமை வரைக்கும் பிஸ்னஸ் மீட்டிங்லாம் வச்சுருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை கூட நான் நியூட்ரிஷன் சென்டர் வருவேன். இந்த மாதிரி இப்போ கூட வந்து பாப்பா இதை வச்சுக்கிங்க, வந்து சாப்பிட்டு பார்க்குறீங்களா உடம்புக்காக? சரி, வேற யார்கிட்டயே கொடுத்துருங்க. ஸோ இன்னைக்கு கூட ஒர்க் பண்ணுறோம், இந்த வாரம் பூரா ஒர்க் பண்ணுறோம். அதனால் லீவ் விடலாம், ரெஸ்ட் விடலாம். தீபாவளி வந்துருச்சு, ஜாலியாக சுற்றலாம், செலவு பண்ணலாம், பலகாரத்தை வாங்கலாம், ட்ரெஸ்ஸை வாங்கலான்னு உற்பத்தி திறனை குறைச்சிடாது. நம்ம லைஃப்ல என்னென்னலாம் நம்ம பண்றோமோ அதுதான் வந்து நம்மளுடைய ஃபியூச்சர். ஒரு உழைப்புங்கிற அக்கௌண்ட்ல நீங்க எப்படி பணம் போட்டு வரீங்களோ அதுதான் உங்களுடைய கூட்டு விளைவு. பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ உழைப்பை நிறுத்தாதீங்க, ஜாலி பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க, ஆனா மேக்சிமம் வேலை பண்ணுங்க. சரியா? மக்கள் வேற நிறைய வர்றாங்க, நான் இன்விடேஷன் வேலையை பார்க்குறேன். இந்த வீடியோலயே கவனம் போயிட்டு இங்க பேச முடியல. ஸோ தீபாவளிக்காக 15 நாள் விடாதீங்க லீவு, ஃபுல்லா ஒர்க் பண்ணுங்க, உங்க கணக்கில் வந்து ஏத்துங்க.